வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பி, இதை நேச்சுரலாக எப்படி பூஸ்டப் பண்ணுறது? ஹீமோகுளோபின் இது ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா பிளட்டில் அனீமியா வரும். அனீமியான்றது சர்வசாதாரணம் தானே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக விடக்கூடாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் இது அசால்ட்டாகவே இருக்கக்கூடாது. இந்த ஹீமோகுளோபின் இதனால் குறைஞ்சதுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் சோர்வு, தலை சுற்றல், மார்பு வலி, அப்புறம் ஹார்ட்டில் ஹார்ட் ரேட் இருக்குது, படபடப்பாக துடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பேல் ஸ்கின் இருக்கும். அப்புறம் மெயினாக தூக்கம் ஜாஸ்தி வரும். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். முடி கொட்டுறதும் இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதுதான் ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணவாயுவை கேரி பண்ணுற முக்கியமான ஒரு காம்பனன்ட். சரி, இந்த அயனை இயற்கையாக நம்ம எந்த வழியில் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, இருக்கவே இருக்குது பீட்ரூட். இந்த பீட்ரூட் ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸ், இது ரெண்டுமே ஒன்றாவே கலந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நம்ம சூப் வச்சும் குடிக்கலாம். இதே முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்மேட்டில் வச்சு நிழலில் உலர்த்தி இதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை தேனில் கலந்தும் சாப்பிட்லாம். வைட்டமின் சி ரொம்ப அதிகம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா முருங்கைக்கீரையிலையும் இருக்குது. வைட்டமின் சியோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனே பிளட்டில் அயனை அப்சர்வ் பண்ணுறது தான். ஏன்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்தால் அயன் உற்பத்தி ஆகும், அதெல்லாம் சரி தான். அந்த உற்பத்தி ஆகிற அயனை நம்ம பிளட்டு அதை அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வைட்டமின் சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பீட்ரூட் ஜூஸோ இல்லை நம்ம பொமக்ரனட் ஜூஸ் இதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் லைம் அதில் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அப்புறம் கருப்பு உலர் திராட்சை, இது நடுவில் சீடு இருக்க மாதிரி இருக்கும். இதை நாள் ஊற வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே எடுத்துக்கலாம். ஆயுர்வேதத்தில் நிறைய மூலிகைகள், அயன் ரிச் சோர்ஸ் இருக்கிற மாதிரி மூலிகைகள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக நிறைய ஹெர்போ மினரல்ஸ் இருக்குது, ஹெர்பல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது எப்படின்னு கேட்டோம்னா காசீச பஸ்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னபேதி செந்தூரம். ஸோ இது நல்ல ரிசல்ட்டை ஹீமோகுளோபினில் கொடுக்கும். இப்போது இந்த அன்னபேதி செந்தூரத்தை திரிபுலா சூர்ணத்தில் கலந்து சாப்பிடலாம். இது முறையாக மருத்துவர் ஆலோசனை பெற்று பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் முக்கியமான ஒரு மூலிகை அஸ்வகந்தா. இந்த அமுக்கராங்கிழங்கு இது அயனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயம் ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வைட்டமின் சி ரிச் சோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னபடி இது அயனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெல்லிக்காயை தேனில் கலந்து தேன் நெல்லியை சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அயன் ரிச், அதாவது இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள், சுண்டல், அதுக்கப்புறம் நம்ம ராகி சம்மந்தப்பட்ட ஏதாவது ராகி உருண்டை, ஏதோ ஒரு பேஸ்ட், அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும்பொழுது இதெல்லாம் எடுத்து முடிச்சு இமீடியட்டாக டீயோ இல்லை காஃபியோ இந்த மாதிரி எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அயன் அப்சர்வ் ஆகாமல் தடுக்கப்படும். ஸோ இதனால் உங்களுக்கு ப்ராப்பரான பெனிஃபிட் கிடைக்காமலே போயிடும். நான் இப்போ சொன்னது எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஈஸிலி அவைலபிள் தான். இதை ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.